ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். அப்பொழுது அரசன் கடவுளின் அடியாருக்கு பணிவிடை செய்து வந்த கேக்கசியிடம், எலிசா புரிந்துள்ள அரும்பெரும் செயல்களையெல்லாம் எனக்கு சொல் என்று கேட்டு உரையாடி கொண்டிருந்தான். இந்த பெண் அரசனை சந்திக்க சென்ற நேரம் இன்னொரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன நிகழ்வு என்றால், அரசன் யோராம் என்கிறவன் என்ன செய்கிறான் என்றால், கேக்கசி அவனை அழைத்து எலியாவை பற்றிய அவர் செய்த வல்ல செயல்கள், ஏற்கனவே 12 வல்ல செயல்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறோம். இவர் என்னென்ன செய்தார் என்பதையெல்லாம் அவன் விழாபாரியாக கேட்டுக்கொண்டிருக்கிறான். அதை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறான். இங்கே கேக்கசி தொழுநோயாளால் ஏற்கனவே தொழுநோயாளியாக மாறி இருக்கிறான். அப்போ இந்த நிகழ்வு ஒன்று அவன் தொழுநோயாளி ஆவதற்கு முன்னால் நிகழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் தொழுநோயாளி அரசனோடு இப்படி நெருங்கி உரையாடி கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அவன் அரண்மனையில் நுழைந்து அரசனுக்கு அருகிலே இருந்து உரையாடி கொண்டிருக்கிறான் என்றால் தொழுநோயோடு அவன் உரையாடி கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. அல்லது எலிசையை மன்னித்து, கேக்கசியை மன்னித்து அவனுடைய தொழுநோயை போக்கி இருக்க வேண்டும். இப்பொழுது உடல் நலத்தோடு இவன் இருந்திருக்க வேண்டும். இந்த 2 சிந்தனைகள் தான் வாய்ப்பு இருக்கிறது. இவன் தொழுநோயோடு போயிருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி கேக்கசி அங்கே இருக்கிறான் என்றால் இந்த நிகழ்வே தொழுநோய் வருவதற்கு முன்னால் நிகழ்ந்திருக்க வேண்டும். கேக்கசிக்கு தொழுநோய் வருவதற்கு முன்னால் நிகழ்ந்திருக்க வேண்டும். ஏன்னால் 4ஆம் அதிகாரத்தான் இந்த பெண்ணை பற்றிய குறிப்பு வருகிறது. இது உடனே தொடர்ந்து 4ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து இந்த நிகழ்வை சொல்லியிருக்க வேண்டும். இந்த நிகழ்வை ஒட்டி அரசன் விசாரணைகள் நடந்திருக்க வேண்டும். இந்த 2 வாய்ப்புகள் தான் இருக்கிறது. ஒன்று, இந்த பகுதி 4ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து நடந்திருக்க வேண்டும். 5ஆம் அதிகாரத்தில் தான் கேக்கேசிக்கு தொழுநோய் பிடிக்கிறது. ஒன்று நிகழ்வு முன்னால் நடந்திருக்க வேண்டும், அல்லது கேக்கசி தொழுநோயிலிருந்து நலம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி பார்த்தோம் என்றால் இந்த 2க்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி முன்னால் நடந்திருக்கிற வாய்ப்பு இருக்கிறது, அவர் தொழுநோய் பீடிப்பதற்கு முன்னால். அப்படி தொழுநோய் பீடிக்கப்பட்ட பிறகு நிகழ்ந்திருந்தால் நிச்சயமாக அவர் குணமாயிருக்க வேண்டும். எலிசேயு இவரை மன்னித்திருக்க வேண்டும், மீண்டும் இவருக்கு உடல் நலம் தந்திருக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் இந்த அரசனுக்கும் எலியாவை பற்றி ஆர்வம் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டி இருக்கிறோம். யோராம் எலிசேயுவின் மீது மிக அன்பு கொண்டிருந்தான், அவரோடு நல்ல தொடர்பில் இருந்தான், அவரை பார்த்திருக்கிறான், அடிக்கடி பேசியிருக்கிறான். அதனால் அவரை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விருப்பம் இருந்திருக்கலாம். எனவே கேக்கசியை இப்பொழுது அவன் ஆலோசகராக கூட அந்த நிலையில் வைத்து பார்க்கிறான். இவரை பற்றிய செய்திகளையெல்லாம் கேட்டு அவன் உண்மையிலே புலங்காயுதம் அடைகிறான், மகிழ்ச்சி அடைகிறான். அந்த நேரத்தில் தான் யார் போய் சேர்வது? இந்த சுனேமை பெண் தன்னுடைய நிலத்தை மீட்டெடுப்பதற்காக, வீட்டை மீட்டெடுப்பதற்காக அரசனுடைய உதவியை நாடுகிறாள். தொடர்ந்து 5வது வசனம், அவனும் இறந்தவனை எலிசா உயிர்ப்பித்து கொடுத்த நிகழ்ச்சியை அரசனுக்கு எடுத்து கூறி கொண்டிருந்தான். ஆக இதே இந்த பெண்ணுடைய மகன்தான் அந்த மகனை உயிர்ப்பித்த நிகழ்ச்சியை அரசனுக்கு விளக்கி சொல்லி கொண்டிருந்தான். தொடர்ந்து, உயிர்ப்பிக்கப்பட்ட அதே சிறுவனின் தாய் அப்பொழுது அரசன் முன் வந்து
தம் வீட்டையும் நிலத்தையும் முன்னிட்டு அரசரிடம் முறையிட்டார். ஆக இதே பெண் இந்த நிகழ்ச்சியை கேகசி அரசனிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்ற போதே எந்த பெண்ணை பற்றி கேகசி சொல்லிக் கொண்டிருந்தாரோ அந்த பெண்ணே இப்பொழுது அரசனை வந்து ஒரு வேண்டுகோளுக்காக நிற்கிறாள். தன்னுடைய நிலத்தையும் வீட்டையும் மீட்டு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது கேகசி, அரசே, என் தலைவரே, இவர்தாம் அந்த பெண். எலிசா உயிர்ப்பித்த இவருடைய மகன் இவன்தான் என்றார். ஆக மகனோடு தான் இந்த பெண் சென்றிருக்கிறார். எனவே கேகசிக்கு இதெல்லாம் தெரியும் என்றால் இவரும் சென்றிருக்கிறார், அந்த வீட்டிற்கு சென்றிருக்கிறார். எனவே இந்த பெண்ணை பற்றியும் தெரியும், இவருடைய மகனை பற்றியும் தெரியும், இந்த மகனுக்கு நடந்த நிகழ்வை பற்றியும் தெரியும். அந்த அடிப்படையில் இங்கே இந்த பெண் வந்தவுடனே இந்த பெண்ணை அடையாளம் காட்டுகிறார். அதைத் தொடர்ந்து 6ஆம் வசனம். அரசன் அந்த பெண்ணிடம் அதை பற்றி வினவ அவரும் நடந்ததையெல்லாம் அவனுக்கு சொன்னார். ஆக என்ன நடந்தது என்று சொல்லப்படவில்லை. என்ன செய்தி இதுவரை வந்திருக்கிறது என்றால், அவருடைய நிலமும் இடமும், அதாவது வீடும் யாராலோ பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வீடும் நிலங்களும் மீண்டும் அவள் பெற்றெடுக்க வேண்டும். அதற்கு யாருடைய உதவி தேவை? அரசனுடைய உதவி தேவை. இப்போ அரசன் எப்படிப்பட்ட அரசன்? யோராமை பற்றி இதுவரை அவனுடைய தவறுகளை பற்றி இந்த புத்தகம் இதுவரை சுட்டி காட்டவில்லை. அவன் ஒரு அநியாய அரசன் அல்லது நீதியற்ற அரசன் என்று சுட்டி காட்டப்படவில்லை. சில சமயங்களிலே அவன் ஆத்திரப்படுகிறான், கோபப்படுகிறான், இறைவாக்கினரையே துச்சமென நினைக்கிறான். ஆனால் மீண்டும் அவன் அதை சரி செய்து கொள்கிறான். அப்படிதான் நம்ம யோராமை பற்றி பார்க்கிறோம். அதுவும் குறிப்பாக ஆகாப்பு குடும்பத்திலே இவன் ஒரு வித்தியாசமான ஆளாக இருக்கிறான். அகசியா இவனுடைய சகோதரன் இறைவாக்கினரை பற்றி அக்கறை கொள்ளவே இல்லை. தனக்கு நோய் வந்த போது கூட, தான் கீழே விழுந்து அவன் நோயிற்று இருந்த போது கூட குறி கேட்பதற்காக வேறொரு இடத்தில் தான் அனுப்புகிறான். பாகால் தெய்வத்திடத்தான் ஆள் அனுப்புகிறான். அது எலிசேயுக்கே கோபத்தை கிளப்புகிறது. ஆனால் யோராம் அப்படி அல்ல. யோராம் ஆட்சிக்கு வந்த பிறகு எலிசேயின் மீது ரொம்ப தொடர்பில் இருக்கிறான். அந்த எலிசேயினுடைய துணையை நாடுகிறான். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது கூட இவனுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும்? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஆகாப்பை பொறுத்த மட்டில் இவனுடைய தந்தை ஆகாப் என்ன பண்ணா? மற்றவருடைய நிலத்தை பறித்தான். அதுவும் இவனுடைய தாய் ஈசபேல் எப்படி செயல்பட்டாள்னு நமக்கு தெரியும். நாபோத்தை கொன்று அந்த நிலத்தை அபகரித்து கொண்டார். ஆனால் அவருடைய மகன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? அதான் இங்கே முக்கியம். என்ன பண்றான்? அடுத்து தொடர்ந்து, அப்பொழுது அரசர் ஓர் அலுவலனை அழைத்து, அப்பெண்ணின் உடைமைகள் எல்லாவற்றையும் அவருக்கு திருப்பி கொடுத்துவிடு. மேலும் அவர் நாட்டை விட்டு சென்ற நாள் முதல் இன்று வரை அவருடைய நிலங்களிலிருந்து கிடைத்த வருவாயையும் அவருக்கு கொடுத்துவிடு என்று கட்டளையிட்டான். ஆக அரசன் ஓர் அலுவலகனை அழைத்து அந்த பெண்ணின் உடைமைகள் எல்லாவற்றையும், இதில் என்ன குறிப்புனா, இதுவரை இந்த உடைமைகளை யார் பறித்து கொண்டது என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த செய்தி எப்படி வருதுன்னா, ஏதோ அரசனே இந்த இடத்தை கையகப்படுத்தியது போல ஒரு செய்தி. என்றால் அரசனே அதற்கான பரிகாரத்தை செய்வது போல இங்கே செய்தி சொல்லப்படுகிறது. அலுவலகனை அழைத்து அப்பெண்ணின் உடைமைகள் எல்லாவற்றையும் அவருக்கு திருப்பி கொடுத்து விடு. மேலும் அவர் நாட்டை விட்டு சென்ற நாள் முதல் இன்று வரை அவருடைய நிலங்களிலிருந்து வந்த வருவாயும் அவருக்கு கொடுத்து விடு என்று தன்னுடைய அலுவலகத்திலே சொல்லுகிறார். அப்படின்னா என்ன பொருள்? அரசனுடைய அந்த நிலம் யாருடைய பொறுப்பில் இருக்கிறது? அரசனுடைய பொறுப்பில் இருக்கிறது. ஒருவேளை என்றால் யோராமை பொறுத்த மட்டில் அவன் பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படுகிறவன் அல்ல. இது எப்படி நடந்திருக்கலாம்? யாரோ ஒருவர் அபகரித்து கொண்டு விட்டார். இல்லாத நேரத்தில், இந்த பெண் இல்லாத நேரத்தில் அரசன் என்ன செய்கிறான்? அபகரித்த அந்த நிலத்தை தன் பொறுப்புக்கு கொண்டு வருகிறான். இப்பொழுது இந்த பெண் இதை அறிந்து
தன்னுடைய நிலம் அரசனிடத்தில் இருக்கிறது தெரிந்தவுடனே அரசனிடத்தில் வருகிறாள், முறையிடுகிறாள். உடனே அரசன் தன் அலுவலகத்தில் சொல்லி, இந்த நிலத்தை நீ மீட்டு கொடு, அதை திருப்பி கொடுக்க ஏற்பாடு செய், திருப்பி பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் என்னென்ன வருமானம் வந்ததோ அத்தனையும் நீ நிலத்தின் வழியாக கிடைத்த வருமானம் அத்தனையும் அந்த பெண்ணுக்கு கொடுத்துவிடு. இப்படிதான் நம்ம அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை அரசனே போய் வலிய நிலத்தை அபகரித்தான் என்பதை விட, யாரோ ஒருவர் அபகரித்ததை அரசன் பெற்று தன்னுடைய பாதுகாப்பில் வைத்திருக்கிறான். இந்த செய்தி இந்த பெண்ணுக்கு கிடைத்தவுடனே அரசனிடத்தில் வருகிறாள். அரசனிடத்தில் முறையிட்ட உடனே பொறுப்பாளர் வந்து கேட்டவுடனே தான் எந்த நிலத்தை கையகப்படுத்தி வைத்தாரோ இன்னொருவரிடத்திலிருந்து அபகரித்த வேண்டுமிருந்து மீண்டும் அதை கொடுக்கிறார். அப்படித்தான் நம்ம பார்க்கணும். என்றால் யோராமை பொறுத்த மட்டில் இன்னொருடைய பொருளுக்கு நிலத்திற்கு ஆசைப்பட்டவன் என்ற பாணியில் நாம் பார்க்க முடியாது. அவன் செய்த செயலே இதற்கு உதாரணமாக அமைகிறது. இந்த பெண் கேட்டவுடனே என்ன செய்கிறான்? இல்லை கொடுக்க முடியாது, இது என்னுடைய நாடு, இவனுடைய தந்தை சொன்னது போல ஊரார் நிலமெல்லாம் என்னுடைய நிலம் அப்படின்னு அவன் தாய் சொன்னால, நாபோத்துக்கு எதற்கு உரிமை? இது இந்த நாட்டில் இருக்கிற எல்லா நிலங்களும் அரசனுக்கு சொந்தம். அதனால் இதில் உரிமை கொண்டாடுவதற்கு நாபோத்துக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று ஈசபேல் சொன்னது போல யோராம் சொல்லவில்லை. எப்பொழுது அந்த உடைமையாளர் வந்து கேட்டாரோ உடனே அந்த நிலத்தையும் வீட்டையும் கொடுப்பதற்கான, திருப்பி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார். அந்த அடிப்படையில் தான் இந்த செய்தியை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே யாரோ ஒருவர் அபகரித்த பொருளை அல்லது சொத்தை இப்பொழுது உரிமையாளர் அரசன் வந்து கேட்டவுடனே மீண்டும் அரசன் திருப்பி கொடுக்கிற ஒரு சூழலைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அத்தோடு இந்த 8ஆம் அதிகாரம் 1 முதல் 6 பகுதி, அதாவது முதல் பகுதி, சுனேமிய பெண்ணினுடைய வீடும் நிலங்களும் மீட்கப்படுகின்ற அந்த நிகழ்வு நிறைவு பெறுகிறது. அடுத்த பகுதி எலிசா புதிய அரசன் அசாபேலை சிரியாவினுடைய மன்னனாக நியமித்தல், அல்லது சிரியாவின் புதிய மன்னன் ஆசாவேல் பற்றிய செய்தி. ஆசாவேலும் எலிசாவும் சந்திக்கின்ற ஒரு செய்தி. அதைத்தான் 7ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை பார்க்கிறோம். 7ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை எலிசாவும் புதிய மன்னன், சிரியாவின் புதிய மன்னனான அசாபேலும், அசாபேல் அல்லது அசாயேல் என்று கூட சொல்லலாம். அசாபேல் என்றும் சொல்லலாம், அசாயேல் என்றும் சொல்லலாம். எலிசா தமஸ்கு நகருக்கு வந்தபோது சிரியாவின் மன்னன் பெனதாது நோயிற்றிருந்தான். இந்த பெனதாது தான் ஏற்கனவே மிகப்பெரிய பிரச்சனையை இஸ்ராயலுக்கு ஏற்படுத்தியவன். எலிசா இறைவாக்கினத்தில் அடி வாங்கியவன், அதாவது வீழ்ச்சியை சந்தித்தவன். முதல் முறையும் வீழ்ச்சியை சந்தித்தான், 2வது முறையும் வீழ்ச்சியை சந்தித்தான். முதல் முறை எப்படி வீழ்ச்சியை சந்தித்தான் என்றால், எல்லாரையும் குருடாக்கி அவனை பழி வாங்கினார் எலிசா. 2வது முறை முற்றுகையிட்ட போது வேறு வழியே இல்லாமல் திடீரென்று அவர்கள் தப்பியோடுகின்ற நிலைக்கு உருவாக்கினார். அந்த எலிசா தான் இப்பொழுது யாருடைய நாட்டுக்கு போகிறார்? சிரியா நாட்டுக்கு போகிறார். சிரியாவினுடைய நாட்டினுடைய தலைநகர் தமஸ்கு. தமஸ்கு நகருக்கு போகிறார். அவர் அங்கே வந்தபோது சிரியா நாட்டினுடைய மன்னன் பெனதாது நோயிற்றிருக்கிறான். கடவுளின் அடியவர் இங்கு வந்திருக்கின்றார் என்று அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. இங்கு என்றால் அரண்மனைக்கு அல்ல, தமஸ்கு நகருக்கு போகிறார். அது வழக்கமாக அவர் ஏற்கனவே நம்ம சொன்னபடி பல இடங்களுக்கு போவார். அதே மாதிரி கடவுளுடைய அடியாராகிய எலிசா தமஸ்கு நகருக்கு சென்றிருக்கிறார். ஆனால் இந்த செய்தி அரசனுக்கு, நோய்வாய்ப்பட்டிருக்கிற அரசனுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அந்த அரசன் பெனதாது. 8ஆம் வசனம், அந்த மன்னன் ஆசாயேலை பார்த்து கையோடு ஓர் அன்பளிப்பு எடுத்துக்கொண்டு கடவுளின் அடியவரை சந்திக்க செல். ஆக அரசன் ஒரு அறிவுரை சொல்லுகிறான். இறைவாக்கினர் அல்லது கடவுளின் அடியவர்
தன்னுடைய நாட்டிற்கு அல்லது தன்னுடைய தலைநகருக்கு வந்த உடனே அசாயேலை அழைத்து, அசாயேல் என்கிறவன் அரசனுடைய படைத்தலைவன் அல்லது அவனுக்கு நெருக்கமாக இருக்கிறவன், அவனை அழைத்து ஒரு செய்தியை சொல்லுகிறான். நீ என்ன பண்ணு, கையோடு ஒரு அன்பளிப்பை எடுத்துக்கொண்டு கடவுளின் அடியாரை சந்திக்க செல். கையோடு ஒரு அன்பளிப்பு, அவ்வளோதான் சொல்கிறான். அதாவது இறைவாக்கினரை நீ வாழ்த்துவதற்கு முன்னால், சென்று அவருக்கு மரியாதை செலுத்துவதற்கு முன்னால் அவருக்கு என்ன கொடுக்கணும்? ஒரு அன்பளிப்பு. பெரியவர்களை சந்திப்பதற்கு முன்னால் ஒரு அன்பளிப்பு கொடுப்பது வழக்கம். அதே மாதிரி நீ ஒரு அன்பளிப்பை எடுத்துக்கொண்டு போ, நீ போய் எலியாவை சந்தி. என்ன நோக்கத்திற்காக சந்திக்க வேண்டும் அதைத்தான் பின்னாலே சொல்கிறார். தொடர்ந்து, நான் இந்நோயிலிருந்து நலம் பெறுவேனா என்று அவர் மூலம் ஆண்டவரிடம் கேட்டறிந்து வா என. ஆக இறைவாக்கினர் எப்படிப்பட்டவர் என்று பக்கத்து நாட்டுள்ளவருக்கே தெரியுது. இவர் வல்ல செயல் ஆற்றக்கூடியவர், இவரால் நோய்களை குணப்படுத்த முடியும், இவரால் என்ன பிற்காலத்தில் நடக்கப் போகும் என்பதை சொல்ல முடியும் என்கிற அந்த நம்பிக்கை பிற இனத்து அரசனுக்கும் இருக்கிறது. பெனதாது என்கிறவன் சிரியா நாட்டு அரசன். சிரியா நாட்டு அரசனுக்கே யாரை பற்றிய செய்தி தெளிவாக தெரிந்திருக்கிறது? எலிசாவை பற்றிய செய்தி, அவருடைய நல்ல எண்ணம், அவர் செய்கின்ற செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான். அதுவும் குறிப்பாக இப்பொழுது நோயிற்று இருக்கிறான். இந்த நோய் அவனுக்கு கொடுமையான நோயா, அந்த நோயினால் அவனுக்கு உயிர் பிச்சை கிடைக்குமா என்பதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அந்த அடிப்படையில் தான் அவர் என்ன பண்ணுறான், நீ இந்த நோயிலிருந்து நான் குணம் பெறுவேனா இல்லையா என்பதை அறிந்து வா என்று சொல்லி அவன் அனுப்புகிறான். தொடர்ந்து 9ஆம் வசனம், எனவே அவன் தமஸ்குவில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான அரும்பொருட்களையும் 40 ஒட்டக சுமையளவு அன்பளிப்பாக கையோடு எடுத்துக்கொண்டு சென்றான். கொஞ்சம் நெஞ்சமல்ல, 40 ஒட்டக சுமை அளவு. வழக்கமாக இந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னாவே ஒரு மரக்கால் அளவு அப்படிம்பாங்க, கையளவு என்பார்கள். ஆக இதெல்லாம் அளவு முறைகள். குறிப்பிட்ட அந்த அளவுக்கான பெயர் லிட்டர், கிலோ என்றெல்லாம் சொல்லாமல் ஒரு அளவு என்ற ஏதாவது ஒரு கழுதை புதி சுமக்கின்ற அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே 40 ஒட்டக சுமை அளவு. இந்த 40 ஒட்டகங்கள் சுமந்துக்கிட்டு போகுது இந்த அன்பளிப்பு பொருளை. அப்படின்னா இது கொஞ்சம் நஞ்சம் அல்ல, ஒரு குறைவான அளவு கிடையாது, அதிகமான அளவு அரும்பொருட்களை எல்லா விதமான அரும்பொருட்களை எல்லாம் தேடி 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 கண்டுபிடிச்சு 40 ஒட்டகங்களில் ஏற்றி அதை அன்பளிப்பாக கொடுப்பதற்காக எடுத்து செல்கிறார். ஆனால் இந்த இறைவாக்கினரோ ஒரு பரதேசி இறைவாக்கினர். இவர் எந்த நேரத்தில் எங்கே இருப்பானே சொல்ல முடியாது. இவர் ஊர் ஊராக பயணம் செய்கிறவர். இவர் வீட்டில் கொண்டு போய் எல்லாத்தையும் வைக்க போகிறவர் அல்ல. அந்த இறைவாக்கினர் வாங்கினா எல்லாத்துக்கும் யாருக்கு கொடுக்க போகிறாரு? அவருடைய குழுவை சேர்ந்த இறைவாக்கினர் எல்லாத்தையும் கொடுத்துருவார். இவராக அனுபவிப்பார் அல்ல. என்றால் இவர் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருப்பார். தான் இருந்த இடத்துல அடுத்த நாள் இருக்க மாட்டார். இந்த இட்டனரி ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்டனரி ப்ராஃபிட்னா இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இங்கே, நாளைக்கு இன்னொரு இடம், அதுக்கடுத்த நாள் இன்னொரு இடம், அப்படி மாறி மாறி எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டுமோ அங்கெல்லாம் போயிட்டுருப்பாங்க. எங்கெல்லாம் விரைவாக்கு உரைக்கணுமோ அங்கெல்லாம் போயிட்டு இருப்பாங்க. அவங்க தான் இட்டனரி ப்ராஃபிட்ஸ். அதே மாதிரி தான் இந்த இறைவாக்கினர். அவர் பல இடங்களுக்கு போயிட்டே இருப்பார். அதனால் இவ்வளவு பொருட்களை அவர் சுமந்து கொண்டு போக முடியுமா என்பது தெரியவில்லை. இருந்தாலும் இந்த இறைவாக்கினருக்கு கொடுக்குற மரியாதை, இவர் பெரியவர், நமக்கு நல்லது செய்வார், இவர் வழியாக நன்மைகள் கிடைக்கும், நமக்கு தீமை வராது என்கிற அந்த நிலையில்தான் அரசன் இவர் மீது மதிப்பு கொண்டு பரிசு பொருட்களை கொடுக்க சொல்லான். ஆனால் புலி 8 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாயும் சொல்லுவாங்க. அவன் அன்பளிப்பு தான் கொடுக்க சொன்னான் மன்னன். இவன் என்ன பண்ணுறான்,
அந்த அன்பளிப்பு என்கின்ற அந்த ஒரு வார்த்தையில் 40 ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய அன்பளிப்பை அன்பளிப்பை சுமக்க வைக்கிறான். அப்படின்னா இவனிடத்திலும் ஒரு தனிப்பட்ட வேண்டல் இருக்கலாம் இறைவாக்கினிடத்தில். அதாவது இறைவாக்கினரை நம்ம திருப்திப்படுத்தணும், அப்போ தான் நமக்கும் நன்மைகள் கிடைக்கும் என்கிற அந்த சுயநலம் இருக்கலாம். அரசனுடைய நலத்தோடு இவனுடைய சுயநலமும் இங்கே இருக்கிறது, அசையலுடைய சுயநலமும் இருக்கிறது. அதனால தான் இவன் 9 ஒட்டகங்களில் பரிசு பொருட்களையும் சுமந்து இப்பொழுது இறைவாக்கினை சந்திக்க போகிறான். தொடர்ந்து எலிசா முன் வந்து நின்று அவன் அவரை நோக்கி, இந்நோயிலிருந்து அவர் நலம் பெறுவாரா என்று கேட்குமாறு சிரியாவின் மன்னரும் புதல்வருமான பெனதாது உம்மிடம் என்னை அனுப்பியுள்ளார் என்றான். நோக்கம் இதுதான். நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டினோம், பெனதாது நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். இந்த நோயிலிருந்து இவர் பிழைப்பாரா? இந்த நோய் பெனதாதுக்கு ஏற்கனவே புரிகிறது, இவரை மரணத்தில் கொண்டு போய் முடிக்கும் நோய் என்று. ஆனால் இந்த மரணத்திலிருந்து அவர் உயிர் பெற வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. அது இறைவாக்கினரால் முடியும் என்கிற நம்பிக்கையும் அவருக்கு இருக்கிறது. அதனால தான் இந்த மிக உயர்ந்த நிலையில் இருக்கிற தன்னுடைய பணியாள் ஒருவனை, அதாவது ஆசவேலை அனுப்புகிறார். இவ்வளவு பொருட்களோடு அனுப்புகிறார், அவரை சந்திக்கிறார். சந்திக்கின்ற போது என்னுடைய தலைவர் உயிரோடு இருப்பாரா? அது மட்டுமல்ல, அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, சிரியாவின் மன்னரும் புதல்வருமான. அப்போ பெனதாதை எப்படி அழைக்கிறார்? அவர் யாரு? அவர் சிரியா நாட்டு மன்னனாக மட்டும் இல்லை, புதல்வர். அப்படின்னா யாருடைய புதல்வர்? எலிசாவினுடைய புதல்வர். புதல்வர் என்றாலே ஒரு அமைப்பை அது சுட்டி காட்டுகிறது. த சன், ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கிறோம். த சன் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ், த சன்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட். அதாவது இறைவாக்கினர்களுடைய பாரம்பரியம். அதாவது ஒரு தலைவர் இருக்கின்றால் அவருடைய சீடர்களைத்தான் இந்த சன்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட் அப்படிம்போம். இறைவாக்கினருடைய குழுவை சேர்ந்தவர்கள், இந்த இறைவாக்கின அமைப்பை சேர்ந்தவர்களைத்தான். அதனுடைய தலைவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு கீழே வர்றவங்க தான் இந்த இறைவாக்கினர் குழுவினர். அந்த குழுவினரைத்தான் இந்த சன் என்கிற வார்த்தை குறிக்கும். அதே போல இறைவாக்கினர் எலிசாவினுடைய குழுமத்தை சேர்ந்தவராக இப்ப யாரை பார்க்கிறார்கள்? பெனதாதை பார்க்கிறார்கள். அப்ப இவரோடு நெருங்கிய உறவில் இருப்பது போல இவருக்கும் இறைவாக்கினருக்கும் ஒரு உறவு நிலை இருக்கிறது என்பது போல இந்த சிந்தனை இருக்கிறது. அதான் இந்த அடிப்படையைத்தான் புதல்வருமான பெனதாது உம்மிடம் என்னை அனுப்பியுள்ளார் என்றான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. திண்ணமாக நலமடைவே, ஆனால் நீ நலமடைந்தாலும் செத்து போவாய். இப்ப 2 இருக்கு. இவன் சாகப்போவது இவனுடைய நோயினால் அல்ல. அதான் இங்கே உள்ளே இருக்கிற கருத்து. நோயிலிருந்து நலம் பெறுவான், ஆனால் இவனுடைய உயிருக்கு என்ன இல்லை? உத்தரவாதம் இல்லை. அந்த இறப்பு எப்படி நடக்கும் என்று, ஆனால் சாவு எப்போ நிகழும், எப்படி நிகழும் என்றெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் நீ சாவது திண்ணம், அதை நீ அறிவி என்கிற அந்த கருத்தை சொல்லி அனுப்புகிறார். ஆக இந்த ஆசாயேல் இறைவாக்கினிடத்திலிருந்து ஒரு செய்தியை கேட்க விரும்புகிறார். தன்னுடைய அரசனை பற்றிய, அரசனுடைய நலத்தை பற்றி கேட்க விரும்புகிறார். அரசனும் அதையே சொல்லி அனுப்புகிறான்.